மதுரை நாட்டுக்கோழி குழம்பு எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அப்படியே ஒரு கோழியை பிடிச்சி அடித்து அதை நல்லா வாட்டி கட் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்த கோழியை நல்லா குழம்பு வச்சு அந்த சாறில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து குடித்தோன்னா அப்படியே உடம்பு தெம்பாக இருக்கும்ல. கழுவி எடுத்த கோழியை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சும் பூண்டும் எடுத்துக்கிட்டு இதோட ஒரு பழுத்த தக்காளி பழம் 2 சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்ச விழுத கோழியோட சேர்த்துக்கிட்டு அப்படியே ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் இந்த கோழியோட சேர்த்துக்குவோம். இது கூடவே வீட்டில் அரைச்ச மசாலா பொடியை ஒரு 2.5 ஸ்பூனு சேர்த்துக்குவோமா. அப்படியே உப்பு போடாமல் எப்படி குழம்பு வைக்க முடியும்? தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். அப்படியே மூடி அடுப்பு பற்ற வச்சு அப்படியே அந்த குக்கரை தூக்கி வச்சு ஒரு 1-5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். விசில் அடங்கின உடனே கோழி குழம்பு திறந்தாச்சுங்க. அப்படி ஒரு மனம், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கோம். 4 கிண்ணத்தை எடுத்து அப்படியே கோழி குழம்பு ஊற்றிட்டு எப்படி கோழியை போடாமல் இருக்க முடியும்? அதையே 2 பீஸை போட்டு எடுத்துக்குவோம். இது கூடவே ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெயும் சேர்த்து குடித்தோன்னா அப்படியே உடம்புக்கு தெம்பாக இருக்கும். சளிக்கும் ரொம்ப நல்லதுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல தெம்பாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் வச்சு கொடுங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காயும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி இந்த குழம்போட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வந்த உடனே அப்படியே இறக்கி வச்சுருவோம். தேங்காய் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியாக என்ன பண்ணுறோம், எண்ணெயை ஊற்றி காஞ்ச உடனே 2-3 கடுகை போட்டு வெடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கிராம்பு, அன்னாச்சி பூ, பட்டை, அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா சூடான உடனே சின்னதாக நறுக்கி வச்சுருக்க ஒரு 2 சின்ன வெங்காயம் போதும். அதை போட்டு நல்லா பொன்னிறமான உடனே அப்படியே தூக்கி குழம்புல கொட்டணும்னா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் அப்படியே நம்ம மதுரை குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.